Hello everyone, this is Vijayan Ravichandran. என்னோட சேனல் விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனல். ஸோ இந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா யூடியூப் சம்பந்தமா ஏகப்பட்ட டிப்ஸை நம்ம கொடுக்க போறோம். ஸோ யாரும் கொடுக்காத விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கிடைக்க போகுது. ஸோ அதனால எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்திர முடியும். இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ ஒன்று எப்படி சேனல் கிரியேட் பண்றது, எப்படி பேனர் கிரியேட் பண்றது, எப்படி கவர் போட்டோ கிரியேட் பண்றது, யூடியூபோட கவர் அண்ட் எப்படி வீடியோ லோகோ கிரியேட் பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த 2 வீடியோலையும் சொல்லியிருந்தோம். மூணாவதா இந்த வீடியோல நம்ம என்ன போட போறோம் யூடியூப் டிப்ஸை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நீங்க யூடியூப்ல உங்களோட அபவுட் பேஜ் அண்ட் உங்களோட லிங்க்ஸ், அதாவது சோஷியல் மீடியா லிங்க், இது எல்லாத்தையுமே எப்படி அப்டேட் பண்றது, எங்க போய் என்ன பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனல். இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணது, நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சேனல். ஸோ இந்த சேனலில் தான் நம்ம எல்லா செட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிராண்டிங், இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாமே பண்ணிட்டோம். அண்ட் பேசிக் இன்ஃபோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி புது சேனலில் பண்ணலாம், நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சேனலில் பண்ணணும், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களோட யூடியூப்குள்ள நீங்க வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஐகானை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட சேனல்ல வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபோ லேயர்ஸ் இருக்கும். கஸ்டமைசேஷன் எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே தான் பண்ண போறோம். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம். அதாவது வீடியோ ஸ்பாட்லைட் அப்படின்னா என்னன்றத இனி வரும் வீடியோக்குள்ள பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பிராண்டிங் அப்படின்ற விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கிரியேட் பண்ணதா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேனர் கிரியேட் பண்ணது, இந்த பிக்சர் கிரியேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கிரியேட் பண்ணது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பண்ணது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பேசிக் இன்ஃபோல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களோட சேனல் நேமை நீங்கள் மாற்றுறதா தான் மாற்றிக்கலாம், பட் நான் அப்படியே விட போகிறேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எதை பற்றி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் திஸ் இஸ் விஜயன், நீங்கள் தமிழில் கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப்லாம் நீங்கள் தமிழ்லேயே போடுங்க, ஏன்னா அது கண்ணா பின்னா வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிங்க. ஓகே, ஸோ பண்ணவும் இப்படி இந்த மாதிரி நீங்கள் தமிழில் டைப் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா போட்டுடுறேன். ஸோ திஸ் இஸ் விஜயன், திஸ் சேனல் இஸ் பியூர்லி அபவுட் உங்கள் சேனல் நீங்கள் என்ன ஒருவேளை குக்கிங் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அது ரிலேட்டடான விஷயங்கள் போடணும். ஓகேங்களா? ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் மல்டிபிள் விஷயங்களை நீங்கள் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு குக்கிங் வீடியோ போடுறீங்க, நாளைக்கு விலாக் போடுறீங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ரிவ்யூ போடுறீங்க, ஒரு மூவி ரிவ்யூ போடுறீங்க. அப்படி போடுறீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு நிச்சயம் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பர்டிகுலரா ஒரு சேனல் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க நிறைய சேனல் எடுக்குங்க. இர்ஃபான் வியூ எடுத்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டங்களா பற்றி போடுவார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சில சேனல், என்னோட இன்னொரு சேனலும் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரேடிங்கை பத்தி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க போடுற சேனலுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிக்கான விஷயங்களாக தான் இருக்கணும். ஐ மீன் ஒரே டாப்பிக்காக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்கில் வெரைட்டிஸ் எப்படி பண்ணலாம், வெஜ் பண்ணுங்கள், நான்வெஜ் பண்ணுங்கள், வெஸ்டர்ன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதை பற்றி ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஐடியா மட்டும் ரெடி பண்ணிங்க. ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஐடியாஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கணும். ஹாய் திஸ் இஸ் விஜயன், திஸ் இஸ் பியூர்லி அபவுட் டெக் ரிவ்யூன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் அன்பாக்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அபவுட் மொபைல், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் போடணும். அண்ட் மெனி மோர் யூனிக் கான்செப்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நம்ம இந்த அபவுட் பேஜில் இதை போடுறோம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கீவேர்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு கீவேர்டை போட்டு நீங்கள் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் ரிவ்யூ, ஃபோன் ரிவ்யூ அப்படின்னு வரிசையை வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும் போடக்கூடாது. உங்களோட சேனலையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களோட சேனலுக்கு
உண்டான கீவேர்ட்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் சர்ச் ரிசல்ட்டில் எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Hi brothers, this is Vijayan. Welcome to my Vijayan Technology YouTube channel. Here you can see videos on YouTube learning, make money online, earn money from YouTube thumbnail using Photoshop, YouTube video editing tutorial, YouTube tips and tricks, YouTube monetization and much more unique videos which won't get anywhere. This channel explains the future of YouTube and also learn some of the most important strategy to grow your YouTube channel அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூடியூப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, மேக் மணி ஆன்லைன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட். ஓகே, ஸோ இது ஒரு பேராகிராஃபாக இருக்கும், நம்மளோட சேனலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டையும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்புக் பேஜையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வந்து எனி ப்ரொமோஷனுக்கு ஃபியூச்சரில் ஒருவேளை என்னோட சேனல் நல்லா பூம் ஆச்சு, இந்த சேனல் அப்படின்னா நல்ல சேனல் பூம் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது நமக்கு வந்து பிஸ்னஸ் என்கொயரிஸ் ஏதாவது நடந்தது அப்படின்னா இந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சேனலோட மைல் ஸ்டோன் என்னென்ன அப்படின்றத நான் கீழே போட்டுகிட்டே வருவேன். சேனல் பர்த்டே அப்படின்னு போட்டு July 15, 2021 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணுவோம், ரைட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் லாங்குவேஜ்னு இருக்குது. ஸோ இந்த ஆட் லாங்குவேஜையும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரிஜினல் லாங்குவேஜ், நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எதுவும் செட்டப் மாற்ற விரும்பல. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் லாங்குவேஜ் கொடுத்து என்னோட ஒரிஜினல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும், தமிழில் தான் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ நான் சேனல் நேம் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி இது யார் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழில் இருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழில் தான் பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் நடந்தது அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் அப்படின்னு இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நான் சேனல் நேம் அப்படியே சேனல் நேமே கொடுத்துட்றேன். இங்கே ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அப்படியே நீங்கள் இங்கே வந்து தமிழில் பேஸ்ட் பண்ணி டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து அந்த வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்டைம்ஸ் இந்த கேப்ஷன்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது சேனல் URL, இதை வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், குறைஞ்சது சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 30 நாட்கள் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ கஸ்டமைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயன் டெக்னாலஜி அப்படின்றத நான் வந்து ஒரு யூனிக் நேமாக நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து குறைஞ்சது 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அது இல்லாமல் உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணி 30 days ஆகிருக்கணும், ரைட். ஸோ காப்பிரைட்ஸ் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஆட் லிங்க்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு, ஸோ நான் என்னோட ஏற்கனவே இருக்கிற URL போடுறேன். ஸோ இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா எதுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லை, ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேனர் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட அபவுட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலும் எதுவுமே இல்லை, ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து ஃபேஸ்புக் போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் போடுவோமே, இன்ஸ்டா அப்படின்னு போடுறோம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக போட்டாலும் சரி போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ட்விட்டர் போடுங்க, ரெடிட் வச்சுருந்தீங்கன்னா அது போடலாம். என்னென்ன உங்களோட சோஷியல் நெட்வொர்க் இருக்குது, இல்லை உங்கள் வெப்சைட் இருக்குது அப்படின்னா எல்லா லிங்க்கையும் நீங்கள் போடலாம். அப் டு 5 லிங்க்ஸ் வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு அதே மாதிரி கான்டாக்ட் இன்ஃபோ உங்களோட மெயில் ஐடியும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா abc.ravi2021@gmail.com அப்படின்றத நான் இங்கே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாமே போட்டுடுறோம். இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக போடல, அதனால் நீங்களும் அப்படியே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இது வந்து டம்மி சேனல்ன்றதுனால நான் போடல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாமே பப்ளிஷ் ஆகிடும். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ GoTo சேனலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் ரீலோட் கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள் ஃபேஸ்புக், இந்த ஃபேஸ்புக் உங்களோட லிங்க் வந்துடும். இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போகும். இது கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு போகும். அதே மாதிரி அபவுட் செக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹாய் திஸ் இஸ் விஜயன் பியூர்லி அபவுட் ரிவ்யூ, டெக் ரிவ்யூ, அன்பாக்சிங், அங்கே நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே வந்துடும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஃபார் பிஸ்னஸ் என்கொயரிக்கு வியூ இமெயில் ஐடி கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே வந்துடும். அது இல்லாமல் லிங்க்ஸ், ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். அதாவது நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கீவேர்ட் சர்ச் பண்ணி உங்களோட சேனல் ரிலேட்டடான கீவேர்ட்ஸை மட்டும் போடுங்க. எல்லா சேனல்லையும் பேரை போட்டுறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சேனல் நல்லா வியூ போகுது, அந்த சேனலோட பேரை போட்டால் நம்ம சேனல் சர்ச் ஆகி வரும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் நடக்கவும் நடக்காது. அதனால் எக்காரணத்தை கொண்டு மற்ற சேனலோட நேமையோ காப்பி பண்ணி போடாதீங்க, அது எல்லாமே யூஸ்லெஸ். அப்படியே அந்த இது போட்டாலும்
அது சர்ச் பண்ணாங்க அந்த கீனா அந்த சேனலை தான் எடுத்துட்டு போய் காமிங்க, உங்க சேனலை காட்டாது. ஓகேங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்குன்றதை வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க, பட் அது வந்து நார்மலான கீவேர்ட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சிக்கன் ரெசிபி ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோஸை சர்ச் பண்ணி அந்த வீடியோஸ்க்கு உண்டான டைட்டில்ஸ்லாம் எப்படியே வச்சுருக்காங்க, அதில் இருக்கிற 2-3 கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் சிக்கன் ரெசிபி, சவுத் இந்தியன் ஸ்பைசி சிக்கன் ரெசிபி, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட். அது மாதிரி பெஸ்ட் குக்கிங் இன் பெஸ்ட் இந்தியன் குக்கிங், பெஸ்ட் இந்தியன் டேஸ்டி ஃபுட் அப்படின்றதெல்லாம் ஒரு கீவேர்ட். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ரைட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதை மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். தேங்க்யூ.